வணக்கங்க. நான் தனபால். சாத்தஞ்சேரி கிராமம். இங்க பாலாத்தங்கரையில இருக்கிற கிராமம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில இருக்குது. உத்திரமேர் வட்டத்தில இருக்குது. இங்க வந்து நான் ஒரு இயற்கை விவசாயி. 18 ஆண்டுகளா எல்லா பயிர்களும் இயற்கை விவசாயத்தில பண்றேன். இது விவசாயத்துக்கு முக்கியமா நமக்கு எரு வேணும் இல்லைங்களா? இந்த எருவுன்றது வந்து நம்ம வெளிய காசு குடுத்து வாங்க வேண்டாம். நம்ம இயற்கையிலே தாவர கழிவுகள்லாம் வரும். உதாரணமா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஒரு எரு குழி இருக்குது. இது ஒரு நான் மக்கு குழின்னு சொல்லுவேன். இப்ப இங்க எங்க தென்னை மரம்லாம் இருக்குதுன்னா, தென்னை ஓலைக, வாழை மரம் இருக்கிறதுனால வாழை சருகுக, கரும்பு தோட்டம் இருக்கிறதுனால கரும்பு சருகு. இப்படி இங்க என்ன தாவர கழிவுகள் என்னென்ன இருக்குதோ, அதெல்லாம் போட்டு நான் வந்து இங்க ஒரு மக்கு குழின்னு ஒண்ணு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். இது என்னென்ன வருதோ எதையும் எரிக்காம எடுத்தாந்து இங்க போட்டுருவாங்க. இது அப்படியே இங்க போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு ஈரப்பதம் பராமரிச்சுக்கணும் நம்ம. அதுக்கேத்த மாரி அந்த அந்த ஈரப்பதத்த பராமரிக்கிறதுக்காக தண்ணி கூட இந்த குழிக்கு விட்டுருவோம். இது வந்து அப்போ வந்து ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சோலையப்பன்னு செங்கல்பட்டுல இருக்காங்க. அவங்க வந்து இந்த 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 மக்கு குழிய வந்து தயார் பண்றதுக்கு அவர் ஆலோசனையில இந்த இந்த இடத்த எடுத்து கரும்பு சோகை, ஆல அழுக்குன்னு போட்டு அப்ப தயார் பண்ணோம் இதுல. கரும்பு சோகை, ஆல அழுக்கு. ஒரு 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 அட்டு கரும்பு சோகை, அது மேல ஒரு அட்டு ஆல அழுக்கு. அப்படி லேயர் பை லேயரா அடுக்கடுக்கா போட்டு, அதுல மக்குன எரு எடுத்து நான் ஒரு கரும்பு தோட்டத்துக்கு போட்டேன். அது இன்னைக்கும் நான் பல இடத்துல பதிவு பண்ணி வரேன். அந்த கரும்பு தோட்டத்துக்கு கடைசி உழவுல போடும்போது அந்த மக்கு எருவ, அதான் ஆல அழுக்கு, அந்த கரும்பு சோகை, மக்குன எரு எடுத்து இன்னொரு வயலுக்கு நான் போடும்போது, அந்த வயல்ல அபரிதமான மகசூல் குடுத்தது. இன்ன வரைக்கும் அது நம்ப முடியாத இதுவாவே இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த பகுதியில அதிகபட்சம் ஒரு ஒரு சிறப்பான ரகமே 53 டன்னு தான் விளைஞ்சது. இப்ப அது இந்த ஆல அழுக்கு அந்த கரும்பு சோகை, மக்கு உரத்த எடுத்து போடும்போது, அங்க வந்து எனக்கு 70 டன்னு வந்தது. இது உண்மையான பதிவ நான் இங்க சொல்றேன். பல பதிவு புத்தகத்திலயும் எழுதியிருக்கிறேன். பல இதுலயும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா, இந்த இந்த இயற்கையில வந்து நம்ம கிடைக்கிறது ஒரு அற்புதமான ஒரு தங்கம் போல இது. இதுல வந்து இது இப்படி தயார் பண்ணி போடுறதுனால கரிம சத்து அதிகமா கூடி மகசூல கூட்டுது. சரி அதுக்காக தயார் பண்ண இந்த பிட்டுல, இப்ப இது வந்து மக்குறதுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 9 மாசத்துக்கு மேல ஆயிப்போகுது. இப்ப நம்ம வந்து நான் இது இப்ப புது தொழில்நுட்பம் என்னன்னா 2 விதமா இந்த மக்குறத வந்து விஞ்ஞானிகள் 2 விதமா சொல்லுவாங்க. இந்த மேல் பகுதியில இருந்து இந்த ஏரோபிக் கண்டிஷன், இன்னும் கீழ இருக்கிறது அனரோபிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த மேல் பகுதியில ஏரோபிக் கண்டிஷன் தான் நல்லா அது குயிக்கா வந்து மக்குது பொருள். அதனால இப்ப இந்த கரும்பு சோகை, அந்த ஆல அழுக்குலாம் நான் வந்து த த இன்னொரு இடத்துல எடுத்து வச்சிருக்கேன். அத அங்க பார்ப்போம். இப்ப இந்த 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 மக்கு குழி வந்து நான் முதல்ல தயார் பண்ணி, அந்த கரும்புக்கு வயலுக்கு பயன்படுத்திய பிறகு, தொடர்ந்து இந்த கழிவுகள்லாம் இப்ப நான் குறிப்பிட்டேன் பாருங்க. இந்த தென்னை ஓலை, இந்த வாழை சருகு, இந்த 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 இது இருக்கு பாருங்க, இந்த கரும்பு சோகை, இங்க மாரி தழை எல்லாம் கொட்டுது பாருங்க. அந்த தழையெல்லாம் இங்க இங்க தான் கொட்டுவாங்க. இது கொட்ட மேல பார்த்தா இத மக்காத மாரி தெரியும். இத கொஞ்சம் நம்ம கிளறி பார்த்தோமா, உள்ள நல்லா மக்கி ஒரு டீ தூள் போல அருமையா இருக்கும். இப்ப அந்த மாரி இத வந்து இயற்கையாவே மக்கிடும். இதுக்குன்னு நான் ஸ்பெஷலா எதுவும் இதில செய்யறதில்ல. இந்த தண்ணி ஈரப்பதத்த மட்டும் பராமரிச்சுக்கிறேன். இந்த 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 மக்கு குழிக்கு. இன்னொரு இடத்துல வந்து நான் மேல் மட்டத்தில போடுறேன். இன்னொரு இடத்துல வந்து கரும்பு தோட்டத்திலேயே வந்து அந்த சோகைய பரப்பிட்டு, அது மேல அந்த ஆள் அழுக்கு கொட்டுறேன். அது வந்து ஃபீல்டுலயே ஒரு மக்கு குழி மாரி அது. அது வேற முறையில அத அங்க நேரா பார்ப்போம். இந்த மக்கு குழிய பொறுத்தவரைக்கும் இந்த இந்த விவரங்க. நம்ம எதையுமே இந்த தாவர கழிவு எதையுமே வேஸ்ட் பண்ணாம இதில போட்டு அத உரமாக்கிக்கிறோம். அப்படிதான் இங்க உரமாவுது. இத இதுல இருந்து எவ்வளோ ஆழம்னு ஒரு ஒரு கேள்வி வரும். அப்ப நாங்க இத முதல்ல போடும்போது, ஒரு 3 அடி ஆழத்துக்கு இதுல தயார் பண்ணியிருக்கோம் இதுல. 3 அடி ஆழத்துக்கு இது இருக்கும். ரொம்ப ஆழத்துல போட வேண்டியது அவசியம் இல்ல. நமக்கு இடம் கொள்ளுன்றதுனால ஆழத்துல போடுறோம். கூடுதலா நமக்கு வந்து இந்த கழிவுகள போட்டு நம்ம மக்கு பொருள் தயார் பண்ணலான்றதுனால ஆழம். ஆழம் போக போய் மக்குற தன்மை வந்து கொஞ்சம் காலம் எடுத்துக்குது. இது மேல் மட்டத்துல இருந்தா சீக்கிரம் வந்து மக்குது. அதுதான் என் அனுபவத்துல. அதுதான் சொல்லுவாங்க விஞ்ஞானி கூட ஏரோபிக் கண்டிஷன், அனரோபிக் கண்டிஷன்னு. அது வந்து அனுபவ ரீதியா சரியானது தான். அதனால இன்னொரு இடத்துல பார்ப்போம். அதாவது இங்க வந்து இந்த குழி வந்து ஒரு 3 அடி ஆழம் இருக்கும். இந்த நீளம், அகலம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துக்கு ஏத்தா மாரி இது. இதுக்கு ஒரு அளவே கிடையாது. நமக்கு எவ்வளோ இடம் இருக்குதோ அத வச்சு நம்ம தயார் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்ப இந்த இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதுலயே நான் மரங்கள்லாம் கூட நட்டு வச்சிருக்கேன். பாருங்க இந்த மக்கு குழி ஓரம் பூரா பல ரக மரங்கள் இருக்குது இங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா, சந்தன மரம் இருக்குது. இந்த வந்து செம்மரம் இருக்குது. அ அப்புறம் வந்து வேங்க மரம் இருக்குது. அப்புறம் வந்து நூக்கு மரம் இருக்குது. மொகக்கனி இருக்குது. எல்லா மரமும் இங்க வச்சிருக்கேன் சோதனை முறை. இந்த மக்கு குழி கரையிலேயே இது இருக்கிறதுனால, நல்லா செழிப்பா வளருது. உள்ள கூட நான் வந்து சும்மா ஒரு வாழையெல்லாம் நட்டு வச்சிருக்கேன். அதுவும் ஒரு ஒரு செழிப்பா வருது. அங்க மக்க அது நல்லா அதுக்கு நல்ல கரிம சத்து போறதுனால, அதுவும் நல்லா செழிப்பா வளருது.
அதனால் நம்ம வந்து நான் ஒரு இயற்கை விவசாயம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தாவர கழிவுகள் தான் நம்ம பெரிய வரம். அதை நம்ம வந்து அதை வீணாக்காமல் இப்படி மக்கி ஒரு சுழற்சி முறையில் உரமாக தயார் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கிறோம். இன்னொரு இடத்துல போய் பார்ப்போம் நம்ம. அதாவது இங்கே வந்து ஒரு மக்கு குழின்னு போட்டு மக்கு உரம் தயார் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம மேல் மட்டத்தில் தயார் பண்ணுற இடம் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அங்கே அங்கே வந்து இந்த உரக்குழி இல்லை மக்கு குழி பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து மேலே சமதளத்தில் போட்டிருக்குது. இது பக்கத்து வயலில் வந்து கரும்பு அறுவடை ஆன பிறகு இது மேலே மட்டும்தான் அந்த தேக்கு இலைகள்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த கரும்பு சோகை இது. இந்த கரும்பு சோகையை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கரும்பு சோகை அப்புறம் ஆல அழுக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த சக்கரை ஆலையிலேருந்து ஆல அழுக்கு. இந்த கரும்பு சோகை, ஆல அழுக்கு ஒரு 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 மட்டத்துக்கு ஒரு மட்டம் கரும்பு சோகை, அடுத்த மட்டம் அந்த ஆல அழுக்கு மாற்றி மாற்றி போட்டு நம்ம சமதளத்திலே பண்ணிக்கலாம். குழி இல்லாமல். ஆனால் ஈரப்பதத்தை பராமரிச்சுக்கணும். இது சீக்கிரம் மக்கிறதுக்கு வந்து என்னன்னா, நம்ம அந்த செங்கல்பட்டு உயிரியல் ஆய்வு மையத்தில் அது அங்கே பயோ இனாக்குலன்ட்டு தராங்க. அந்த பயோ இனாக்குலன்ட்டு வாங்கின்னு வந்து நம்ம வந்து நல்ல ஈரப்பதத்தில் இது மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோமா, இது கூடுதலாக சீக்கிரம் வந்து மக்கிறதுக்கு அது வந்து அதை ஆக்டிவேட் பண்ணும். உதாரணமாக அதில் அந்த நுண்ணுயிர் கலவையில் இந்த மக்க வைக்கிற நுண்ணுயிர்கள் அதில் இருக்குது. அதான் அந்த நுண்ணுயிர் கலவை வந்து வாங்கி நான் இதை வந்து ட்ரீட் பண்ணி அது சீக்கிரம் மக்க வச்சுப்பேன். அதுக்கு தான் இப்போ தயார் நிலையில் அந்த இடுபொருள் வச்சுருக்கேன். இந்த கரும்பு சோகை, இந்த இங்கே கீழே விழுற அந்த இந்த தேக்கு இலைகள்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த இதை வந்து இங்கேயே தயார் பண்ணிப்பேன் நான். இந்த இடத்துலையே இந்த 2 இடத்துல அந்த குழிச்சு வச்சுருக்கேன், பரப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பக்கத்தில் அறுவடை பண்ண வயல்லேருந்து அதை எரிக்காமல் பக்கத்தில் கரும்பு வயல் அறுவடை ஆகி அதுக்கு பிறகு ஒரு பயிர் சுழற்சியில் ஒரு உளுந்து பயிர் சாகுபடியாக அதுவும் அறுவடை ஆயிடுச்சு. இப்போ இது எடுத்து வச்சு 3 மாதம் ஆகுது. நான் வந்து இப்போ இதை வந்து ஒரு நல்ல தரமான ஒரு மக்கு உரமாக தயார் பண்ணிடுவேன். ஏன் தரமானன்னு சொல்கிறேன்னா, நான் வந்து இது அருமையாக வந்து மகசூல் கொடுக்கக்கூடியது. நமக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமையை அதை கடுமிச்சா அருமையான இடுபொருள், அதாவது மக்கு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். அதிசயத்தக்க வகையில் நல்ல மகசூல் கொடுக்குது. கரும்பு கூட நான் ஒரு முறை அந்த மக்கு உரத்தை போட்டு அதிக மகசூல் வந்துன்னு சொன்னேனே, அதே மாதிரி இப்படி நம்ம பொறுமையாக இதெல்லாம் வீணாக்காமல் இதை தயார் பண்ணி ஒரு கம்போஸ்ட் உரம் பண்ணிட்டோமா, அது அங்க கரிமம் அதிகமாக இருக்கும், கரிம சத்து கூடுதலாக இருக்கும், மகசூலும் கூடுதலாக வரும். அதுதான் இது. வாங்க இன்னொரு இடத்துல பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் குவிச்சு வச்சுருக்கேன். இது பார்த்துட்டு இந்த ஆல அழுக்கை நான் காட்டுறேன் பின்னாடி. இந்த ஆல அழுக்கு ஒரு இடத்துல குவிச்சிருக்கேன். வேலையால் உடனே அதை தயார் பண்ண முடியல. இப்போ அதனுடைய இடுபொருளை வந்து நம்ம இங்கே தயார் நிலையில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே இதை வந்து நான் இங்கேயே வந்து இந்த சமதளத்தில் ஒரு மக்கு குழின்னு இல்லை, ஒரு மக்கு பாத்தின்னு வச்சுங்களேன், அப்படி தயார் பண்ணிக்கலாம். இங்கே கரும்பு சோகை வந்து இந்த குழியில் போடாத சமதளத்தில் அதாவது ஒரு பாத்தி முறையில் போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அங்கே அந்த வயலில் பக்கத்து அறுவடை பண்ண வயல்லேருந்து பக்கத்தில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதே போல் இந்த தோட்டமும் வந்து கரும்பு இருந்த வயல் இது. அடுத்து மாற்று பயிர் நெல் வரப்போகுது. அதுக்கு தான் இந்த தொழு உரம்லாம் அடித்து வச்சுருக்கேன். இந்த ஃபீல்டில் வந்த கரும்பு சோகையை வீணாக்காமல் இந்த கரும்பு சோகையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த கரும்பு சோகை ஆல அழுக்கு ஆங்கிலத்தில் ப்ரெஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வச்சு தயார் பண்ணிட்டோமா, ஆல அழுக்கு நல்லா க்யூர் ஆன பிறகு, நல்லா ஆறின பிறகு அது ஒரு அற்புதமான இடுபொருள். அது ஒரு மண் திருத்தியாகவும் செயல்படுது. மண் திருத்தினா அந்த மண்ணுடைய அந்த பிஹெச் எல்லாம் கூட மாற்றுதுன்றாங்க. அதே போல் அந்த 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 புழுக்கள்லாம் வந்து உதாரணமாக இந்த நிமட்டோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கட்டுப்படுத்துது இந்த ஆல அழுக்கு. இப்போ நம்ம அந்த கம்போஸ்ட் உரமாக இதை தயார் பண்ணி போடும்போது பல வழியில் வந்து இந்த மல்டி பர்பஸ். நம்ம இந்த கரும்பு சோகை ஒரு அற்புதமான இடுபொருள். இதை வீணாக்காமல் நம்ம மறுபடியும் சுழற்சி முறையில் நம்ம வயலுக்கு கொடுக்கறதுனால அது வயலினுடைய மண்ணு நல்ல எதிர்ப்பு சக்தி வந்துடுது, நல்ல மகசூல் கொடுக்குது. இதை நான் வந்து இந்த ஆள் அழுக்க இன்னும் அங்கே கிட்ட போகும்போது சொல்கிறேன். பார்ப்போம் வாங்க. நான் வந்து அங்கே ஒரு அந்த அந்த மக்கு குழி, மக்கு உரம் தயார் பண்ணுறது இல்லை சமதளத்தில் அந்த கரும்பு சோகை, ஆல அழுக்கு பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அங்கே கரும்பு சோகையை தான் நம்ம அங்கே சுட்டி காமிச்சோம். அந்த கரும்பு சோகைக்கு நான் பயன்படுத்துறது இதுதான் ஆல அழுக்கு. சர்க்கரை ஆலையில் வந்து இது ஒரு கழிவாக வர்றது. இது வந்து நல்லா வந்து ஆறின பிறகு இதை நம்ம பயன்படுத்தினா எல்லா பயிருக்கும் நல்லா பயன்படுத்தலாம், பாதிப்பு கிடையாது. இது ஆறத்துக்கு முன்னாடி இதை பயன்படுத்தினோமா, உதாரணமாக தென்னை மரம் கூட பட்டு போயிடும். அப்படியே கொட்டக்கூடாது. ஆனால் கரும்பு வந்து பாதிப்பு கிடையாது. கரும்புக்கு வந்து நம்ம அந்த பயிர் வந்து ஊடு நம்ம வந்து இடையில வந்து அந்த கரும்பு சோகையை வந்து மூடாக்கா போட்டால் கூட கரும்பு சோகைக்கு மேலே கூட இந்த ஆல அழுக்கு கொட்டி
அந்த வயல்லே கூட மக்க வைக்கலாம். இப்போ நான் அந்த அந்த மக்கு குழி, அந்த சமதளத்தில் போடுற அந்த கம்போஸ்ட்டுக்கு இந்த ஆள் அழுக்கு தான் பயன்படுத்தி அதை வந்து ஒரு 9 மாதத்துக்குள்ளார நல்லா நல்ல உரமாக தயார் பண்ணுறத பற்றி சொன்னேன். இது சீக்கிரம் மக்கிறதுக்கு நான் வந்து அந்த பயோ இனாக்குலன்ட்டு சொன்னேன் பாருங்க, நுண்ணுயிர் கலவை. இதை நான் செங்கல்பட்டு உயிரியல் ஆய்வு மையத்தில் தரமாக கிடைக்குது. அதை வாங்கி நான் பயன்படுத்துகிறேன். அங்கே வந்து எல்லா அந்த உயிர் உரங்களும் அங்கே கிடைக்குது. நீங்கள் இதை அங்கே வாங்கி கூட நிறைய விவசாயிகளை பயன்படுத்துகிறாங்க. தேவைப்பட்டவங்க கூட வாங்கிக்கலாம். இது விளம்பரம் இல்லை, ஒரு தரமான பொருள் இருக்கிறத நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவ்வளோதான். இது இது வந்து நம்ம ஆறின பிறகு இது எதையுமே மக்க வைக்க வேணாம், அப்படியே பயன்படுத்திக்கலாம் வயலுக்கு. இந்த கரும்பு சோகையை சீக்கிரம் மக்க வைக்கிறதுக்கு இந்த ஆலை அழுக்கு இதுவும் நம்ம சேர்த்து நுண்ணுயிர் போட்டோமா சீக்கிரம் மக்கி நல்ல எருவாயிடும். அதுதான் இது. ஆலையில் வந்து இந்த கரும்பு வந்து கழிவாக வறுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலை சர்க்கரை தயார் பண்ண பிறகு கரும்பு சக்கை வரும். இந்த கரும்பு இந்த இந்த ப்ரெஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஆங்கிலத்தில். இந்த ஆலை அழுக்கு வரும். அதில் மொலாசஸும் வரும். மொலாசஸ்னால் இந்த சர்க்கரை பாகு, வெள்ளைப்பாகுன்னுவாங்க. அதுதான் வந்து அந்த டாஸ்மாக்குன்றாங்க பாருங்கள், அந்த அந்த டாஸ்மாக்கு மூலப்பொருள் அதுதான். அந்த அந்த மொலாசஸ் தான். இது 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 வந்து மண்ணுக்கு உரமாயிடும். அந்த கரும்பு சக்கை அந்த மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கு, அந்த பேப்பர் பிளேட் தயார் பண்ணுறதுக்கு அப்படிலாம் நிறைய பயன்படுது. அந்த சர்க்கரை அதாவது கரும்பு சாகுபடிக்கு பிறகு வர அந்த உபப்பொருட்களே வந்து மெயினான நிறைய உபயோகத்தில் இருக்குது. அது அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு. இப்போ இதை வந்து இந்த இந்த மக்கிறதுக்காக இந்த ஆலை அழுக்க பயன்படுத்துகிறேன். இது ஏற்கனவே நான் குறிப்பிட்டு இது மண் திருப்தியாகவும் இது செயல்படுது. உதாரணமாக மண் வளத்தை கூட்டுது, அதனுடைய பிஹெச்சை மாற்றுது. இந்த நிமட்டோடுன்ற அந்த புழுக்கள்லாம் இது வந்து கட்டுப்படுத்துது. இந்த ஆலை அழுக்க வந்து நான் ஆரி தான் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இது பயிருக்கு வந்து வந்து ஆறின பிறகு தான் அது ஒரு நல்ல ஒரு மக்குன பொருள் மாதிரி வரும். இது வந்து இது மாதிரி குயிலாக குவிச்சு வைக்கிறதுனால இது ஆறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் நல்லா சமமாக நம்ம இதை வந்து பரப்பி வச்சுருந்தோமா, ரொம்ப கனம் இல்லாமல் சமமாக பரப்பி வச்சுருந்தோமா, இது 6 மாதத்தில் அருமையாக அந்த டீ தூள் போல், காப்பி தூள் போல் அருமையாக நல்ல அந்த மக்கின எரு போல் மாறிடும் அது. இது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். இது நாளடைவில் இது ஈரப்பதம் இருக்கணும். இது ஒரு மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களேன், உடனே குயிக்காக அது மக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து இது மாதிரி குவியலாக வைக்கக்கூடாது. இப்போ இந்த லோடில் எதுவும் தள்ளிட்டு போகிறதுனால அது குவியலாக இருக்குது. இப்போ நம்ம சீக்கிரம் இதை இயற்கையாகவே மக்க வைக்கணும்னா அதை அதில் அதை கனம் கம்மியாக பரவலாக தள்ளி வைக்கணும். அதுக்கு கூலிலாம் நிறைய செலவாகும். இப்படியே இருந்ததுன்னா இது ஒரு 6லேருந்து 9 மாதத்தில் நல்லா ஆறிடும். 9 மாதத்தில் நல்லா ஆறும். இதனுடைய உயரத்தை குறைச்சி போட்டோமா இன்னும் சீக்கிரம் ஆறும். இப்போ நம்ம வந்து இதே நிலையில எடுத்து போய் நம்ம இந்த கரும்பு சோகையும் இதையும் வந்து அடுக்கடுக்காக போட்டு அதை மக்கு பாத்தியாக தயார் பண்ணிக்கலாம். அந்த உயரத்தை அது 6 மாதத்தில் நல்லா அருமையாக மக்கிடும். 6லேருந்து அதுவும் 9 மாதம் ஆகும். அது சீக்கிரம் மக்கிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு போல் அந்த நுண்ணுயிர் கலவை பயன்படுத்தினோமா சீக்கிரம் மக்கும். நான் வந்து இயற்கை முறையில் சொல்கிறேன். இதே செயற்கை முறையில் கூட வந்து சீக்கிரம் மக்க வைக்கிறதுக்கு தொழில்நுட்பம் இருக்குது. அதாவது வந்து அந்த கரும்பு சோகை, இந்த ஆலை அழுக்கு, இதுக்கு மேலே வந்து இந்த ஜிப்சம், சூப்பர் பாஸ்பேட், யூரியா, இது 3ம் ஒரு ஒரு ரேஷியோவில் போட்டு மக்க வைக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ நம்ம மக்கிறதுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வந்து நுண்ணுயிர் கலவை இல்லாமல் இந்த கரும்பு சோகை, ஆள் அழுக்கு, கரும்பு சோகை மேலே நல்ல சாணி கரைச்சி, சாணி பாலுன்னுவாங்க கிராமத்தில், சாணி கரைச்சி மேலே தெளிச்சுட்டு நம்ம பண்ணோமா குயிக்காக வந்து அந்த நுண்ணுயிர் அதிகம் வச்சு சீக்கிரம் மக்கும். இந்த சாணி பால் முக்கியமானது, அது சொல்ல மறந்துட்டேன் நான். இந்த சாணி பாலை கரும்பு சோகை மேலே கரைச்சி தெளித்தா போதும். சாணி நல்லா கரைச்சி தெளிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த ஆலை அழுக்க போட்டு மக்க வச்சுக்கலாம்.